டேய் விளாண்டானுங்க பாரா விளையாட்டு. ஆனா இது ஒரு கன்வேயர் டாஸ்க்ல வந்துட்டு செம்மையா விளாண்டானுங்க. ஆனா இருக்கிறதுக்கும் பாக்குறதுக்கு சூப்பரா நேத்தை விட நீ வந்துட்டு சூப்பராவே இருந்துச்சுன்னு தான் சொன்னோம். என்ன காரணம் பாத்தீங்கன்னா நேற்று 2 ரவுண்ட் தான் நடந்துச்சு. அந்த 2 ரவுண்ட்லயே கொஞ்சம் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு ரொம்ப 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 பரபரப்பா போயிட்டு இருந்துச்சு. நான் லைவ் பார்க்கும்போது நானே என்னடா இப்பெல்லாம் விளாடுறானுங்களா அப்படிங்கிற அளவுக்கு வந்து ஆச்சரியப்பட்டேன். ஒருத்தன்றா நான் கடிக்கிறேன், ஒருத்தன்றா நான் உதைக்கிறேன், ஒருத்தன்றா பிடிச்சிக்கிட்டு செம்மையா விளையாண்டு இருந்தானுங்க. இருந்தாலும் யாருக்கும் அடிப்படக்கூடாது, யாரையுமே டைட்டா பிடிக்க கூடாது, இல்லைன்னா நம்மள பிடிச்சி விட்டுருவாங்க வீக்கெண்ட்ல. அந்த காரணத்தினால எல்லாரும் என்ன பண்றானுங்க, ஓரளவுக்கு வந்து நீட்டா வந்து சேஃபா பிடிச்சிக்கிறாங்க. எல்லாருமே வந்து சேஃபா தான் பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. யாருமே வந்து ரொம்ப அக்ரெசிவாவும் பிடிக்கல, எதுவுமே வந்து மூச்சு முட்டுற மாதிரி பிடிக்கல. மூச்சு முட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா லைட்டா ரிலீஸ் பண்ணிட்டு மறுபடியும் பிடிச்சிக்கிறானுங்க. எப்படின்னா இவனுங்க என்ன பண்றானுங்கன்னா மூச்சு விடுறானுங்க. மூச்சு விடும்போது வந்து எனக்கு மூச்சு விடணும் அப்படிங்கிற கண்டி விட்டுட்டு லைட்டா அப்படி ரிலீஸ் பண்றாங்க. ரிலீஸ் பண்ணிட்டு நிக்கிறானுங்க. மூச்சு மூச்சு விட்டியா சரி பிடிச்சிக்கிறேன் அப்படிங்கறதுனால மறுபடியும் பிடிச்சிக்கிறானுங்க. இது ரொம்ப ரொம்ப காமெடியா தான் போயிட்டு இருந்துச்சு. கிட்டத்தட்ட காமெடியா போயிட்டு இருந்துச்சு. அது இல்லாம முத்துலாம் வந்து விஷால்கிட்ட பிறண்டது. கிட்டத்தட்ட ஜெஃப்ரி முத்துலாம் வந்து பயங்கரமா வந்து தாக்க எப்படின்னா ரெட் டீம் அண்ட் நம்ம பிங்க் டீம் இவனுங்க 2 பேருமே சேர்ந்துக்கிட்டு முத்து டீம் வந்து காலி பண்ணிட்டானுங்க. இவனுங்க அடிக்கிட்டானுங்க ஃபுல்லா எங்கேயோ நிக்குது. முத்துட்டு தான் இருக்கிறதுலே வந்துட்டு அதிகமான ஒரு கற்கள் வந்து இருந்துச்சு. ஆனா லாஸ்ட்ல பார்க்கும்போது இப்ப ஜெஃப்ரி டீம்கிட்ட தான் வந்து அதிகமான ஒரு கற்கள் இருக்கிறத வந்து பார்க்க முடிச்சு. இப்ப முதல் ரவுண்டுல வந்து யார் வெளியில போயிருக்கான்னு பாத்தீங்கன்னா வந்து யார்கிட்ட வந்துட்டு குறைந்த கற்கள் இருக்கோ அவங்க வெளியில போயிடணும்ல. ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். ஆல்ரெடி இந்த டீம் தான் கண்டிப்பா வெளில போகணும்னு கூட நான் சொல்லியிருந்தேன். ஏன்னா அவங்க விளையாட்டை வந்துட்டு அப்படி விளையாண்டுட்டு இருந்தானுங்க. அதனால வந்துட்டு நான் சொல்லியிருந்தேன். யார் டீம்னு பாத்தீங்கன்னா ரெட் டீம் விஷால் அண்ட் அருண் அண்ட் நம்ம சௌந்தர்யா இவங்க 3 பேருமே ஒரு டீம் வந்து ரெட் டீம்ல இருந்தாங்க. இவங்கள்ட்ட வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 5 கல்லு என்னமா தான் இருந்துச்சு. கிட்டத்தட்ட 5 கல்லு தான் இருந்துச்சு. அவங்க வந்துட்டு இப்போதைக்கு வெளில போயிட்டாங்க. ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா யார்கிட்ட எந்த கல்லுமே இல்லையோ அவங்க வந்துட்டு பஸ்ஸர் அடிக்கும் போது வெளியில போயிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்ப வந்துட்டு பாத்தீங்கன்னா எல்லாத்துலயுமே கல் இருக்கனால பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கல் இருந்துச்சுனால வந்துட்டு அவங்க உள்ளதான் விளையாடுவாங்க. அதனால யார்கிட்ட குறைந்த கற்கள் இருக்குதோ அவங்க வெளியில போகணும் அப்படிங்கறனால வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம ரெட் டீம் வந்துட்டு வெளியில போயிருக்காங்க. நெக்ஸ்ட் போக ஆட்டம் சூடு பிடிக்கும் கண்டிப்பா. என்ன காரணம் பாத்தீங்கன்னா இந்த 2 டீமுமே பிங்க் டீமும் ரெட் டீமும் சேர்ந்துதான் முத்து டீமை தாக்குனானுங்க. இப்ப எல்லோ டீமும் முத்து டீமும் வந்துட்டு 2 பேருமே ஒரு கனெக்ஷன்ல இருக்காங்க. இந்த 2 டீமுமே சேர்ந்து ஜெஃப்ரி டீமை வந்துட்டு அடிச்சு நொறுக்க போறானுங்க. ஜெஃப்ரி அடுத்த டைம் வந்து வெளியில போறது நிச்சயமா தெரிஞ்சு போச்சு. மேபி வந்துட்டு ஜெஃப்ரி வந்து மறுபடியும் வந்து அந்த ஒரு எல்லோ டீம் வந்து பேசி ஏதாச்சும் ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணி அவன் வந்து அந்த எல்லோ டீமை இவன் பக்கெட் இழுத்துட்டானா முத்து டீமுக்கு ஆப்பு. ஓகேங்களா. இதுல வந்து இப்ப நடுநிலையா இருக்குது. பேசிக்கா வந்து நடுநிலையா இருக்குது. யார் வந்துட்டு இந்த 2 டீம்ல வந்துட்டு யாரு கூட்டு சேர்றானுங்களோ அவனுங்க தப்பிச்சானுங்க. யாரு ஒத்தையா நிக்கிறானோ அவன் மாட்டிட்டான் அப்படிங்கிற மாதிரிதான் இருக்குது. இப்ப வந்துட்டு பாத்தீங்கன்னா இதுல நிறைய சண்டை புரட்டலும் செம்மையா வந்துட்டு ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அதுலயும் நம்ம விஜய் விஷால்லாம் வந்து கையெல்லாம் செம்மாட்டி அவர் அழுதேட்டாரு. எனக்கெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பாவமா தான் இருந்துச்சு. என்னோட தலைவன் என்னமே லவ்ல வந்துட்டு போடாவரமா இருந்தாரு. இந்த வாரம் இப்படி ஆக்கிவிட்டீங்களேடா அப்படிங்கிற மாதிரி நிலைமையில வந்து விஜய் விஷால் வந்து கொண்டு வந்துட்டாரு. அண்ட் இதான் வந்து இப்போ ஒரு லைவ்ல வந்துட்டு முடிஞ்சிருக்குது. கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் இது வந்து வெறித்தனமான ஒரு ரெட் டீம் வந்துட்டு வெளியில போயிடுச்சு. நெக்ஸ்ட் எந்த டீம் வெளில போகுது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் எனக்கு தெரிஞ்சு அந்த பிங்க் டீம் தான் போகும். ஜெஃப்ரி அண்ட் அன்சிதா அண்ட் பவித்ரா இந்த டீம் தான் போகும். உங்களுக்கு எந்த டீம் வெளில போகணும், எந்த டீம் ஜெயிக்கணும் அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க.